அப்படி ஒரு கிஸ் கூட இதோ எனக்கு மட்டும் தரும் தங்கையா. இதோ இந்த கன்னிகா மடம் கட்ட வேண்டும். யாரங்க உனக்கு என்ன வேலைப்பா? இந்த கானகத்துல இந்த அலும்பா வனத்துல என் தங்கச்சிக்கு ரத்தமா போடு. என் தங்கச்சிக்கு ஒரு அழகைய கன்னிகா மடம் கட்டி தர. அந்த கன்னிகா மடம் கட்டி கவிதை விருது இருக்கும் போது கனாபோத நீதான் பாதுகாப்பா இருக்கணும். சரியா? சரி, அப்படியே ஆகட்டும். ஏதாவது தவறு நேர்ந்தது உன் முளையறுத்த அந்தரத்தில் பறக்கும் காலைக்கிரையாக்கி விடுவேன். ஜாக்கிரதை. எதுவும் ஆகாது, எதுவும் ஆகாது. நான் பார்த்துக் கொள்கிறேன். அடியே கண்ணம்மா, இப்பொழுது கௌரி பூஜை செய்ய வேண்டும். கௌரி பூஜைக்கு தேவையான பொருள் எல்லாம் ரெடி பண்ணடி. அதெல்லாம் எதுவும் பொருள் என்கிட்ட கொடுக்கலையா? ஒண்ணுங்க போயிட்டா இன்னும் உள்ளார் போயிட்டாரு. தொடர்ந்து போயிட்டானா? ஆமா. சரி, அவனை பேசிக்கிட்டு எப்படி அழுகிறாளோ, எப்படி தவிக்கிறாளோ ஒன்றுமே புலப்படவில்லை சாமி. அந்த பாஞ்சாலி வனவாத்திர மனத்துல விட்டு விட்டு நாம ரதத்தை முன்னோக்கி சென்றால் முன்னாடி வாக்குல ஓட்டிட்டு போனவன் அந்த ரதம் போன தாரையை கண்டுபிடித்து நம்மகிட்ட வந்துருவான். அன்னார் தர்மருக்கு நான் பதில் சொல்ல முடியாது. அதனால முன்னாடி ஓட்டுற ரதத்தை நான் திருப்பி பின்னாடி வாக்குல ஓட்டி போறேன். வருகிறேன். அடியே தோழி பெண்களா, கொல்லிமலை குரங்கு, கொல்லிமலை குரங்கு, கொல்லிமலை. ஏய் யாரி போய் வா எங்க அங்க ஓடி போய்ட்டாப்லையா? மகாராணி கூப்பிடுறாங்க. இதோ மகாராணி கூப்பிடுறாங்க. போடி. ஏய் இங்க வாடி முன்னாடி. இதோ யார் என்று தெரியவில்லை. என்னுடைய மடியில் மயங்கி கிடக்குறாருங்க. அதனால போய் தண்ணி கொண்டு வாடி. போடி வேகமா. தண்ணி கொண்டு வந்து ஊறி விடு. போடி போய் தண்ணி கொண்டு வந்து ஊத்தி நல்லா ஊறி விடு. நல்லா கை கால் சுத்தம் பண்ணி விடு. வாடி. எங்க தண்ணி? ஏ வாடி சில்லற தேவடியா? அப்படியே வெச்சு மூஞ்சில அப்படியே ஊத்து. அப்படியே ஊத்திராத. ஊத்துடி. பஞ்சாலி பஞ்சாலி. அடே சண்டாளரே. யாரு? யாரப்பா நீ? இதோ நான் திருமணமே வேண்டாம் என்று சொல்லி கனிமாமரம் கட்டி கௌரி பூஜை செய்து கொண்டிருக்கும் பொழுது என்னுடைய கனிமாமரத்தை உடைத்து விட்டாயே. யாரு நீ? பார்த்தா தெரியலையே ஆம்பல் மாதிரி. ஆம்பளை தெரியுது. யாரு? உன்னோட பேர் என்ன? இவ்வளவு அழகா இருக்கிறீங்க. கன்னிமாடம் கட்டி கன்னிமாடத்துல கௌரி வந்து கன்னிகா மாடம் உடைஞ்சு போச்சு. ஆமா. என்ன பண்ணணும்? இப்ப என்ன பண்றது தெரியுமா? ஒண்ணு கனிமாமரம் கட்டி கொடு. இல்லைன்னா எனக்கு கன்னிகா மாடத்தை கட்டி கொடுக்கணும். ஆமா. அந்த கன்னிமாடத்தை கட்டி கொடுப்பதா இருந்தா நான் சிப்பி அல்ல, ஒட்டன் அல்ல, தச்சன் அல்ல. என்னால உடனே கன்னி மாடத்தை கட்ட என்னால இயலாது. வேற ஏதாவது தண்டனை கூடமா ஏத்துக்கிறேன். அப்படியா? அப்படி என்றால் என்னை திருமணம் செய்து கொள். ஒண்ணு கனிமாமரம் கட்டி கொடு, இல்லைன்னா நீ கல்யாணம் பண்ணிக்கோ. வந்தேன், இங்க வந்துருச்சு சேர்ந்து மறுபடியும்
கன்னிமாட கட்டி என்னால இல்லாதம்மா வேணா உங்களுடைய விருப்பத்துக்கு இணைய கொஞ்சமால பண்ணிக்கிறேன். அப்படியா? கொஞ்சமால பண்ணிக்கிறியா? பண்ணிக்கிறேன். அப்படியா? அது அதனால இல்ல அது வேணும். இந்த அலுப்பா குகை இந்த அம்மாவை கூட்டிட்டு போறீங்கல்ல, நான் எங்க போறது? என்ன கூட்டிட்டு போங்களேன், நானும் வரேன். உன்னை விடுவனாங்கிறேன். நான் ஃப்ரீயா கூட வருவேன். நாளை சாதாரண பொம்பளை கிடையாது, நாளை வந்துருவேன். இதுதான் பேசுறதுக்கு கூட. அதனால மலர் பூங்காவனம் எப்படி அழகா இருக்கு. நந்தாவனத்துல யாருமே இல்ல, யாருமே கிடையாது. நம்ம 2 பேரும் ஒட்டு போட்டுட்டோம். இருவர் மட்டும் தான் ஒட்டுக்கா இருந்தோம். நீ என் மேல ஆசைப்பட்டுட்ட. ஆமா, எனக்கு ஆசையெல்லாம் இல்ல. இருந்தாலும் உங்க கட்டாயத்துக்கு இணங்க நான் 2 பேரும் ஒண்ணாயிட்டோம். நீங்க இறங்கிட்டீங்கல்ல. ஆமா, இதுக்கு மேல நீங்க எனக்கு தான். உனக்கேதானா முடிவு பண்ணிட்டியா? அப்படியா இருந்தா இந்த ஆறுகளாக அனுப்பா கோகை இந்த மனத்திலே இருவரும் அடுத்து உல்லாசமாக இருப்போம். இனிமேல் விடுக்கின்ற பூவுலகிலே நம்ம வாழ்வது எந்த ஒரு பிரயோஜனம் கிடையாது. அதனால இனிமேல் விடுக்கின்ற பூ நான் மாண்டு வழிய போகிறேன். வேற வழி தெரியல. ஐயோ, பாலக்காட்டுக்குள்ள பேய் வந்துருச்சு. ஏய், கருங்கால புண்டா. எங்க அம்மா சிலுக்கு உனக்கு எப்படி தெரியும்? எங்க அம்மா சிலுக்கு உனக்கு எப்படா தெரியும்? சும்மா தான் சொன்னேன். எங்க அம்மா சிலுக்கு தான்டா. இப்ப நானு அம்மா சிலுக்கு தானா? எங்க அம்மா உட்காந்துருக்கா பாரு. இதோ நான் கொள்ளையடிக்க போன பிறகு என் தங்கைக்கு கன்னிகா மரம் கட்டி கன்னிகா மரத்துல கௌரி விதற்குன்னு சொல்லி நம்ம கௌரி விதற்கு சொல்லிவிட்டு நம்ம கொள்ளையடிக்க போனோம். இந்த தினமாக நிறைய பொன்பொருள் நிறைய கொள்ளையடிச்சோம். இங்க இருக்கக்கூடிய ஊர்ல இருக்கக்கூடிய எல்லா காசு பணத்தையும் நான் திருடிட்டு வந்துட்டேன். வீட்டுல ஏதோ காணணும் கட்டிப்பாடு வச்சுக்கோங்க. எங்களுக்கு 14 பேர் கூத்தாடி விட்டுருணும். திருடிட்டு வந்துட்டேன். என் தங்கச்சி தேடி போகணும். என்னடா இது? நம்ம தங்கச்சி காணத்துல இருக்குன்னு பார்த்தா இந்த காணத்துல எத்தனையோ மரச்செடிகள் இருக்குது. எந்த செடி எந்த மரமும் குலுங்கல. ஆனா ஒரே ஒரு செடி ஒரே ஒரு மரம் குலுங்கிட்டு இருக்கு. இது ஒரு ரகசியம். என்னடா என்னன்னு தெரியல. போய் பாப்போமா? 2 பேரும் கோலாட்டம் ஆடிட்டு இருக்காங்க. என்னடா இது? இந்த 2 புதைக்குள்ள என் காலு மாட்டிக்கிச்சு. என்னவா புழல் மாட்டிச்சா? ஏய் தங்கா செண்பகாலி, யாரது? தங்கா ஏண்டா கேட்டி யாருது? அவர்தான் எங்க அண்ணன். சோரனுக்கு பிறந்த சோரன் தங்கச்சே நீ. ஆமா, நீ அறக்க மட்டும் பிள்ளையா? ஆமா, அருமாறு முடிச்ச முட்டையை முன்னே சொல்ல வேண்டியது முன்னதுக்கு நான் தொடறேன். ஏங்க எங்க அண்ணன் கிட்ட மாட்டிக்கிட்டமே. பச்சை தேவடியா பரதேசி கண்டார ஓலி. ஏண்டி தேவடியா அப்பா மல்லன்னு சொல்லி உன செல்லமா வளர்த்துனா ஆம்பளை சுகம் கேக்குற உனக்கு ஆம்பளை ஐயோ 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 வலிக்குதே அண்ணா. என்ன கூட அடிங்க, ஆனா எங்க மாமாவை அடிக்காதீங்க. இங்க அடிச்சா ஐயோ ஐயோ வலிக்குது, இங்க அடிச்சா அங்க வலிக்குது. அப்ப அங்க அடிச்சா ஐயோ வலிக்குது. அங்க அடிச்சா மச்சான் எனக்கு மச்சான் கூப்பிட்டா ரத்தம் எல்லாம் துடிக்குது. மாமா ஐ லவ் யூ அம்மா. சரி இவங்கதான் இப்படி இருக்கிறாங்கன்னா நான் இந்த காவலை கோர்த்தி வச்சு போன ஒரு கனா போதும். அந்த கொல்லிமலை குரங்கு வாழைப்பழம் தின்னுட்டு இருக்கிறான். கனா
பூதத்தை நான் காவலுக்கு வச்சிருந்தேன். கனா பூதங்கடா டேய். கனா பூதங்க. கனா பூதம் கொல்லி மேல குறந்து பாரு. கனா பூதத்தை கூப்பிடுறா. கனா பூதமா? நான் காவலுக்கு வச்சு போனா போன வீடியோவில கட் பண்ணி சொல்லலாம்னு இருக்குது. வாடிங்க. வாடிங்க. நீ கூப்பிடுற எவ்வளவு தைரியம் இருந்தா வேண்டாம் போ. ஏண்டி ஏண்டா எவ்வளவு தைரியம் இருந்தா நான் யாரு, அவ எந்த குடும்பத்தை சேர்ந்தவன், அவளோட பரம்பரை என்ன, அவளோட குளம் கோத்திரம் என்ன தெரியாத எவ்வளவு தைரியம் இருந்தா கைவாட்டம் பாரு. என்ன கிடைக்கிற நடிக்க மாட்டேன் போடி. மாமா ஏண்டா நான் என்ன செஞ்சுட்டு இருக்கேன், இவன் போய் பொண்டாடி கட்டிபிடி காலையில 500 வருதா 700 வருதா இல்ல 1000 வருதான்னு தெரியல. ஏண்டா எப்பேற்பட்ட வாத்தியார் செல்லமுத்து வாத்தியாரு, அவரை பார்த்து இப்பேற்பட்ட சபையில கேன புண்டுன்னு கேக்குறியா? யாரு இவரு? செல்லமுத்து வாத்தியார். என்னடா செல்லமுத்து போட்டு புலத்தரா? இது எனக்கு வேணாம், இது எனக்கு வேணாம். எவ்வளவு தைரியம் உனக்கு? எவ்வளவு தைரியம் இருக்கு உங்களுக்கு? டேய் ஒரே நிமிஷம் மச்சான். எப்படி? ஒரே நிமிஷம் மச்சான். என்ன பண்ணலாம் செண்பகம்? இது நீ என்று நான் இல்லை, நான் என்று நீ இல்லை. சரி என்ன பண்ணலாம்? இதுவோ நம்ம 2 பேர் ஒட்டிகா இருக்க விடமாட்டான். நம்ம 2 பேர் ஒட்டிகா இருக்கிறது விடமாட்டான். அதனால நம்ம 2 பேர் ஒட்டிகா இருக்கணும்னா அவனை கொன்னு புடுங்க. எனக்கு ஒரு ஆட்சேபம் இல்ல, எனக்கு நீங்க மட்டும்தான் வேணும். அதனால அவரை கொன்றுருங்க. கேட்டு பாக்குறேன். யாரு? பெரிய மனுஷன். பெரிய மனுஷன் செல்லமுத்து பெரிய மனுஷன். செல்லமுத்து வாத்தியார். நான் அடிக்கிறேன்ல, போடணும்ல, என்னங்கிறாரு? ஒரு நிமிஷம் தங்கச்சிட்டு பேசிக்கிறேங்கிறாரு. சாட்டு மண்ணு வேற மாத்து. அடிங்க, உதைங்க, என் அங்கத்தை வெட்டி துண்டு கூறு போடுங்க. வேண்டான்னு சொல்ல. ஆனா செத்தாலும் சாவோம், சாவோம். நாங்க 2 பேரும் செத்தாலும் சாவோம். யாராரு? உங்க தங்கச்சியா நானும் 2 பேர் செத்தா ஒரே மொத்தமா சாவீங்க. ஆமா. நான் கேக்குறவ கேனைய நானு, நான் பாக்குறவன் அண்ணா, என்ன கூட அடிங்க, என்ன கூட அடிங்க. ஆனா அவர் அடிக்காதீங்க. அவர் அடிச்சா எனக்கு வலிக்குது. சொன்னது உண்மைதானே? நடத்துல ரோட்ல போற பிச்சைக்காரனு கூட என் தங்கச்சி கட்டி கொடுப்பேன். உனக்கு கூட கொடுப்பேன். கிணத்துல கூட தள்ளி விட்டு கொள்ளுவேன். ஆனா காதல் கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டேன். என் வாழ்க்கையில காதலும் எனக்கு பிடிக்காது. காதல் எனக்கு சுத்தமா பிடிக்காது. காதலும் பிடிக்காது. என்ன மயிருக்கு லவ் மேரேஜ் பண்ண? இத பாரு, ஒழுங்கா உயிர் மேல ஆசைண்டா ஓடி போயிரு. அநியாயமா என் கையில அடிபட்டு செத்து போயிடாத. அப்படியா? ஏன்டா என்கிட்ட அடிபட்டு சாவற நீ? ஏ பைத்தியக்கா, வரது மொத்தம் வாங்கிட்டு வராம போய் போட்டு தள்ளிருங்க. போட்டோம் இல்ல ஆங்கார கோமாகிறான், நாட்டியமா வாங்கிறான். கண்டார ஓய், என்னை திருட்டு தேவடியா? அம்மா இல்லாத உனக்கு செல்லம்மா வளர்த்ததுக்கு இந்த கேனப்பட்டை விட்டு எனக்கு கொண்டுட்டியா? நான் சத்தால உன்னை விட மாட்டேன். ஆவியா வந்து உன்னை கொள்ளு விட்டா நானு. நமக்கு 2 பேருக்கும்
நமக்கு இருவருக்கும் சரியாக இல்லை. உன் அண்ணனாகி அனுப்பாசுரனை மடித்து விட்டேன். சரி, இனி நம்ம யாரும் கிடையாது. நீ இன்று நான் இல்லை, நாடு நம்பி இல்லை. அனுமா கோயிலே சந்தோஷமாக இருப்போம். மாமகளா இனிமேல் வெடிக்கின்ற பூமலைகளை நான் வாழ போறது கிடையாது. அதனால இந்த கடிப்புல சிங்கங்கள் நாம் கடித்து தின்னபடி நான் மடித்துக் கொள்கிறேன். அடியாகப்பட்ட இல்லை என்று அத்திராபுரத்திலே ஆண்டு வரக்கூடிய உண்மைதான் என் தங்கையாகப்பட்ட பாஞ்சாலி இந்த வனாந்தரத்திலே சாக துணிந்து விட்டாயே. என்னமால் நடந்த காரணங்கள் என்ன? ஐவருக்கும் தேவி அழியாத பத்தினி என்ற பெயரோடு அகிலத்திலே வாழ்ந்து கொடுத்தது திரௌபதி. இந்த பாலா போன வனத்திலே நான் தன்னந்தனிமையாக கிடந்த சாக கிடக்க காரணம் என்ன? என்ன காரணம் தெரியலண்ணா. கணவராகப்பட்டவர் அழகு படுத்த பண்ண அனலகுபடுத்த அர்ஜுன மாயவா பரந்தாமா சிறந்த கண்ணை கட்டி கானகத்திலே விட்ட பிறகு இனிமேல் பிடிக்கின்ற பூவுலகில் யான் வாழ வேண்டும். கணவரே வேண்டாம்னு சொல்லி இந்த கனகத்தில் விட்டு விட்டார். இனிமேல் இந்த உயிரை வைத்திருக்க வேண்டாம் என்று சொல்லி இந்த காட்டிலே தெரியக்கூடிய கரடி புலிகள் எல்லாம் கடித்து தின்று விட்டால் என் உடலையாவது கடித்து தின்று விட்டால் எனக்கு ஒரு பாவம் இல்லாமல் போய்விடுமே அப்படின்னு சொல்லி கரடி புலியை அழைத்துக் கொண்டு சாகலான்னு நினைச்சேன். நீங்க எதுக்கு நான் உங்களை தடுத்தீங்க? இருந்தாலும் இந்த மாயவருக்காக ஆளுக்கு 10-20 என்ன பெரியசாமி சொல்லக்கூடிய அவருடைய சொத்திலிருந்து 100 ரூபாயும் நம்மளுக்காக பின்னு கொடுத்திருக்கிறார். எந்த மகம் போனாலும் தங்க முகமாக இந்த முனியப்பனுடைய அருளால அவங்க குடும்பமாகப்பட்ட பட்டி பேருக்கு பால் பாட பொங்கி எந்த மகம் போனாலும் தங்க முகமாக வாழ வேண்டும் என்று ஆண்டவனை பிரார்த்திக் கொள்வோம். அம்மா பாண்டவர் கானகத்திலே கட்டி இந்த கானகத்திலே கண்ணை கட்டி கானகத்திலே விட்டார்களா? அப்படிப்பட்ட பாண்டவரை சும்மா விடுவேனா? இப்பவே கொண்டு விட்டு வருகிறேன் அவர்களை. ஏனம்மா நீங்க எல்லாம் கொல்ல வேண்டாம். நீங்க ஒன்றும் அறியாதவர். பாண்டவருக்காக வேண்டி பாண்டவர் சொல்லி நீங்க வாழ்ந்தவங்க. அந்த பழியை நீங்க ஏற்க வேண்டாம். பட்டது 1 கோடி, பாடுபட்டது 3 கோடி. எத்தனையோ கஷ்டங்கள் எல்லாம் நீங்கி பாண்டவருக்காக வாழ்ந்து வந்தா நீ உன்னையே கொண்டு வந்து கானகத்திலே விட்டுருக்காங்கன்னா அவங்களை சும்மா எப்படி விடுவாரு? நீங்க கோபப்பட வேண்டாம். நான் கோபப்பட நினைச்சிருந்தா என்னைக்கே பாண்டவர் நானே அழிச்சிருப்பேன். அதெல்லாம் வேண்டாம்னா ஒரு முறை இருக்கட்டும். இருந்தாலும் இனிமேல் பிடிக்க வேண்டியதால் போகாட்டி போகிறேன். சரி வைகுந்தவா உன்னை வச்சு நான் காப்பாற்றுற வாமா போகலாம். வர மாட்டியா? வேண்டான்னு சொல்லி கானகத்தில் விட்டு விட்டார்கள். சரி இனிமேல் பிடிக்க நான் எங்கு வாழ்ந்தாலும் என் வாழ்க்கை நிம்மதியாக இருக்காது. வாழ்க்கையின் பயன் முடிந்த பிறகு இந்த பூவுலகில் நான் யாருக்காக வாழ வேண்டும்? கணவர்களே வேண்டான்னு சொல்லி கானகத்தில் விட்ட பிறகு எனக்கு இந்த கன்னிக்கு வாழ்க்கை எதற்கு? பணத்திலே திரைக்கூடிய மிருக ஜாதிகளுக்கெல்லாம் இரையாகி என் உயிரை நான் மாய்த்துக் கொள்கிறேன். என்னை நீங்க தவறாக நினைக்க வேண்டாம். இருந்தாலும் சவதாக இருந்தாலும்
ஒருவருக்கு புண்ணியம் செய்து விட்டு சாக வேண்டும். அதனால அம்மா எத்தனையோ பாவங்கள் எல்லாம் அனுபவித்தார், எத்தனையோ கஷ்டங்கள் எல்லாம் அனுபவித்தார். இருந்தாலும் அப்படி சாக வேண்டும் என்றா இதோ அலும்பா என்று சொல்லக்கூடிய ஒரு குகை இருக்கிறது. அந்த அலும்பா குகையில ஒரு ஆண் பூதம் பெண் பூதம் 2 பூதம் அங்க இருக்கு. ஆனா பசினால ரொம்ப துளித்து கொண்டு இருக்கிறது. அந்த பூதைக்கு அந்த பூதங்களுக்கு நீ இரையாகி விட்டால் உனக்கு ஒரு புண்ணியமாக கிடைக்கும். புறப்படுவோம். வா காட்டுகிறேன். வா போவோம். குகையில பார்த்து விட்டேன். ஆமாமா. நீங்க ஏதாவது என் உயிரை பார்ப்பது நீங்க பார்க்க வேண்டாம். பத்தினி பாஞ்சாலி சாவது இந்த கண்ணை நான் பார்ப்பதல்ல. அதனால இங்க நீ சத்தை ஆனால் அந்த ஆண் போதமா பெண் போதமா அதுக்கும் இரையாகிவிடும். உன்னுடைய நிம்மதியும் பாகத்திற்கு தருவாயில் ஒரு பூதத்திற்காக பசியாரி என் பாகத்தை நான் போக்கிக் கொள்கிறேன். எனக்கு ஒரு புண்ணியம் கிடைக்கும் அல்லவா? நான் சென்று வருகிறேன். இப்பொழுது இந்த குகையில் இருந்து இதுதான் ஆண் பூதம் பெண் பூதம் இருக்குதா குதிச்சுன்னா அது 2 சாப்பிட்டுரும். அதுவே தின்று விடும். அதான் திரும்ப குதி நான் செத்து விடுவேன் அல்லவா? இப்பொழுது குளிக்கிறேன். இதுதான் ஆண் பூதம் பெண் பூதம் போல. கொஞ்சம் இறுக்கி கட்டி பிடிங்க. அவ்வளவுதான் முடியும். காலை தூக்கி மேல போடுங்க. போன மனசனே என் தலைவிதியை பார்த்தீர்களா? என்ன கொண்டு வந்து கானகத்தில் விட்டுட்டு இன்னொரு பொம்பளை கூட உல்லாச சரசம் செய்து கொண்டிருக்கிறார். ஏங்க நல்லா பண்ணுங்க. நான் உங்களைத்தான் யாரு போக மாட்டேன். ஏங்க சமாச்சாரம் நடந்துக்கிட்டு தெரியல. சமாச்சாரமா? மெதுவா பண்ணுங்க. என்ன பாருங்க, செம்பகம் இனி நீ என்று நான் இல்லை, நான் என்று நீ இல்லை. எப்படி இருக்கு உடம்பு மனத்துல விட்டுட்டு இவளுக்கு கொஞ்சம் எதிரி பண்ணல. எதிர்த்து வாடி இந்த பக்கம். யாரடி நீ முதல்ல? நீ யாரடி? அதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும். எனக்கு இப்ப புரிஞ்சு போச்சு, எல்லாம் நல்லா புரிஞ்சு போச்சு. இந்த பொம்பளை பாக்குறதுக்காகத்தான் வளர கொண்டு வந்து பொறிச்சு தரணும் சொல்லிட்டு இப்பேற்பட்ட வனத்துல கொண்டு வந்து என்ன தவிக்க விட்டு போனீங்க. ஏங்க நீங்க ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா உங்களுக்கு இத்தனை பொண்டாட்டி நீங்க கட்டினீங்க, ஏதாவது ஒரு வார்த்தை நான் கேட்டிருப்பேனா? இத்தனை கூத்தியமார்கள் எங்க அண்ணன் கூட்டி வச்சாரு, ஒரு வார்த்தை இத்தனை வருஷத்துல நான் கேட்டிருப்பேனா? மனைவி வேணும் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா நானே அவளை கல்யாணம் பண்ணி வச்சிருப்பேன். எங்க போற தெருவில் போற பொம்பளை கூட சேர்ந்துக்கிட்டு இந்த அலம்பா குகையில் படுத்து நித்திரை ஆகுறீங்களே, இந்த பாவிக்காக வேண்டி கூட மனத்தை விட்டுட்டீங்களே. எங்க இப்பேற்பட்ட பாவத்தை செய்து விட்டீர்கள். ஏங்க சரிங்க, கொண்டு போய் அவளை விட்டுட்டீங்க, சரி அவளோட ஒண்ணு சேர்த்துட்டீங்க. என்ன கொண்டு போய் வனத்துல விட்டீங்களே, எதற்காக விட்டீர்கள்? அப்ப இவளுக்காக தான் விட்டீங்களா? அடி எனக்கு ஒண்ணு தெரியாதாடி. உன்னை காடகத்தில் விட்டுவதற்கான காரணம் நான் அல்ல. ஓ, அப்ப நீங்க வந்து எனக்கு ஒரு காரணத்தை விட்டுல, அப்ப யார் சொல்லி விட்டீங்க? அண்ணார் தருமர் சொன்னாரே விட்டுட்டு வான்னு அந்த காரியத்தை அந்த வேலையை செஞ்சேன். மனத்திலே விடும் அளவிற்கு நான் என்னதான் தவறு செய்திருப்பேன் பாருங்க. எனக்கு தெரியாது, நீங்க சொல்வதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். எனக்கு நீதி வேண்டும். நீதி வேணும். நான் செய்த தவறு என்னவென்று தெரியும் வரைக்கும் நான் யாரை விட போறது கிடையாது. எனக்கு உடனடி நீதி வாங்கிட்டாங்க. கணவர்கிட்ட சேர்ந்து கேட்போம். அண்ணாவுக்கு வாங்க போகலாம். எனக்கு தெரியாது. நல்லா இருக்குது நாயம். என்ன நல்ல நீதிமான், ஒண்ணுமே தெரியாதவரை கொண்டு போய் வனத்துல நீக்கி விட்டுட்டீங்க. என்னங்க தவறு செஞ்சேன்? நாரதனுடைய சொல்லை கேட்டு என் தம்பியாகிய அர்ஜுனிடத்தில் நான் உரைத்தேன். நான் தான் நாரதன் பேசுகிறேன். எனக்கும் ஒண்ணும் தெரியாது, உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. எங்க தாத்தா மாயவர் சொல்ல சொன்னாரு, நான் சொன்னேன், அவ்வளவுதான். அப்ப அங்க இங்க சுத்தி இங்க சுத்தி அங்க போலாம்.
கடைசியா எங்க அண்ணன் கிட்ட வந்து நீதி கொடுத்துட்டீங்க. ஆமா வாங்க எங்க அண்ணன் கிட்ட போலாம். இந்த குழந்தைங்களா இருக்குதா வேலையெல்லாம்? ஏனப்பா இல்ல பாஞ்சாலி என்ன பாவத்தை செய்தார்? ஏன் காலகத்திலே கொண்டு விட வேண்டும்? ஏன்னா உனக்கு எதுவுமே தெரியாது. உனக்கு நிச்சயமா எதுவுமே தெரியாது. கேட்டுக்கோங்க. எல்லாத்தையும் அனைத்தையும் அறிந்து கொண்டு அறியாத மாதிரி தெரியாத மாதிரி நீங்க பேசுறீங்க. எல்லாரும் தெரிஞ்சிருச்சுன்னா தெரிந்து விட்டதா? நாரதன் சொன்னார் சொல்லி நாரதனுமே சொல்லிவிட்டான். அப்படியா? இதுக்கு மேல நீங்க எங்கிட்ட மறைக்க முடியாது. தர்மநந்தனா, இதெல்லாம் செய்த காரியம் எதற்காக தெரியுமா? நான் செய்த திருவிளையாடல் இது ஒன்று. எப்படி மாமா? நாரத இடத்திலே சொன்னேன். ஏனென்றா 18 போர்க்களத்திலே கணவனை இழந்தவர்களும் பிள்ளைகளை இழந்தவர்களும் மற்றவர்கள் உறம்பரை இழந்தவர்களும் அனைவர்களும் எத்தனையோ கோடி சனங்கள் அல்ல. ஆனால் குய்யா முறையொன்று அழுது கொண்டு என் மயம் போயிட்டான், என் புருஷன் போயிட்டான் அப்படி என்னால் அழுது கொண்டு இருந்தார்கள். அது வரைக்கும் இதுவரைக்கும் பாஞ்சாலி ஒரு சொட்டு கண்ணீர் விட்டுருக்கா? ஒரு சொட்டு கூட விழுவலைங்க. அந்த பாவம் எல்லாம் யாருக்கு வந்து சேரும்? எல்லாம் நமக்கு தான் சேரும். உங்களுக்கு தானே வந்து சேரும். அதனாலதான் பாஞ்சாலி அழுக வேண்டும். ஒரு நாளைக்காவது பாஞ்சாலி அழுக வேண்டும். அப்படி என்று ஒரு திருவிளையாடல் ஒன்று. இது ஒன்று. அது மட்டுமல்ல, இந்த அலுமாதுகளை கொல்வதற்காக யாராலையும் முடியாது. கொள்ளையடிப்பதோ, கண்ட பெண்களை கற்பழிப்பதோ, செய்யாத அட்டுலங்களை செய்து வருகிறான். அவனை அழிக்க வேண்டும் என்றால் இந்த பார்த்திப அர்ஜுனால தான் முடியும். அதை அவனையும் கொல்ல வேண்டும். அதுக்கு ஒரு காரணமாகும். உண்மைதான். அது மட்டுமல்லாமல் இதோ கல்யாணமே வேண்டாம் என்று கன்னி பெண்ணாக இருக்கிறான் கவிரி பூஜை செய்து கொண்டிருக்கிறார். யாரு? செண்பகவல்லி. ஒரு ஆணன் இருந்தால் பெண்ணன் இருந்தால் ஆண் ஒன்று தேவை. அதனால இவளுக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும். அப்படி என்று நாரதனம் ஆடிய திருவிளையாடல் இது ஒன்றப்பா. நாரதர் கழகமே இல்லை என்றால் இதை வைத்து இன்று ஒரு நாள் கழகம் செய்வோம். அப்படியே நான் சொல்ல அதை வைத்துதான் கழகம் செய்தோம். பாஞ்சாலி மற்றது கவட நாடகமா? அதெல்லாம் போட்டோம். சரிண்ணா, அதெல்லாம் சரி, இதெல்லாம் கூட ஏத்துக்கிறேன். சரி, காணத்துல விட்டுட்டு இந்த பொம்பளை கொண்டு சேர்த்து வச்சிருக்காரு. ஏய், இங்க தீவிர நீ யாருடி? நான் யாரா? யாருடி? நான் தாண்டி முறைப்படி தாலி கட்டின என் முதல் பொண்டாட்டி அவருக்கு. ஏண்டி நீ தாலி கட்டின பொண்டாட்டி, நான் தாலி கட்டாத பொண்டாட்டி. எப்படி பொண்டாட்டி? நான் இருக்கும் போது நீ வந்து தாலி கட்டாத. அண்ணா அடுத்து துரத்துங்க இல்லையா பண்ண ஓடி விட்டு விட்டு வெளியே ஒழுங்கா போயிரு. இல்லைன்னா வீதியில நிக்க வச்சு கூதியில மண்ணி போட்டுருவேன். இந்த மனசு மேல ஆசைப்பட்டுதானே இந்த மனசன் ஒண்ணு மாதிரி எத்தனை பொண்டாட்டிக்கு நீ என்ன நீ புதுசு நான் எத்தனை பார்த்து செண்பகவல்லி எத்தனையோ பெண்களுக்கு இதோ 10 மனைவிமார்கள். உண்மை. இந்த அர்ஜுனுக்கு நீ பக்கத்தோடையாக இருந்து கல்யாணம் செய்து வைத்தார். என்ன பண்றது? இந்த கல்யாணத்தோடு 11 கல்யாணமாக இந்த அர்ஜுனுக்குமாகட்டும் அம்மா, அதையும் நான் தங்கியாக ஏற்றுக்கொள்வாயாக. ஆமா இல்ல விருப்பத்துக்கு பாரு, உனக்கு எல்லாம் சரிஞ்சு பாச்சு. எனக்கு பாரு நிமிந்துட்டு இருக்குது. நீ கிளவி ஆயிட்ட, நான் கொமிரியா இருக்கிறேன். உன்னை வச்சுட்டு என்னடி பண்ண போறாரு? சரி, உனக்கு அவ்வளவுதான் ஆசை. நான் ஒரு பத்தி தெரியல. விட்டு கொடுத்துரு, கல்யாணம் பண்ணிக்கோ. ஆகட்டும். அர்ஜுனா, திருமணம் செய்தாயாக. ஆகட்டும். 10ஓட 11 இத்தோட ஒண்ணு. ஆமா. சரி, ஆகட்டும் மாமா. திடீர்னு நாங்க 2 பேரும் ஒண்ணாயிட்டோம். ஆமா. தாலி இல்ல மாமா. அரமணி அங்கே போற இதோ பாஞ்சாலி இருக்கிறான். அவன் பாஞ்சாலியுடைய தாலியை கொடுத்து தாலி கட்டி வைப்போம். நீ ஏத்துக்குவ. கொண்டாடி கொடுத்துருக்கான் 10 பேருக்கு. இதோட 11 சேர்த்து கொடு. பாத்தியாடி, உன்னோட தாலியா கழட்டி எனக்கு கல்யாணம் பண்ண போறேன்.
அர்ஜுனா, இதோ தர்மரோடு இந்த அஸ்தாபுரத்திலே பட்டம் கட்டி வீடு வழியாக என்றுமே வாழ்ந்திருப்பேன். கேளுங்கள் சபையோர்களே, இப்படியாகத்தானே பாஞ்சாலி வனவாசம் அலம்பாசூரன் சண்டை என்ற ஒரு நாடகத்தை எங்களால் முடிந்த அளவுக்கு ஏற்றுள்ள பிரகாரம் எடுத்து வாசித்தோம். அறிந்து பெரியவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். எங்களது நாடகத்தை விடி 30 பார்த்த ஊர் பொதுமக்கள் நாடகம் பிடிச்சிருந்த ஒரு முறை ஜோரா கைதட்டி பார்க்கலாம். இன்னும் யார் என்றால் நம்முடைய நாடகத்தை விடிய வரைக்கும் ஒளிபரப்பு செய்து வரக்கூடிய இன்னும் தனம் வீடியோஸ் அன்னவர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், ஆதரவு செய்யுங்கள், லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். நாடகம் வந்து கொண்டே இருக்கும். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.